يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்லவர் ரஹ்மான் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தை என்றும், கலாச்சாரங்களில் மிகச்சிறந்த கலாச்சாரம் எம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய கலாச்சாரம் என்றும், மனித சிந்தனையினால் மார்க்கத்தின் பெயரால் புனிதமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எவையெல்லாம் புதுமைகளாக புகுத்தப்பட்டதோ நுழைக்கப்பட்டதோ அவை அனைத்தும் நூதன அனுஷ்டானங்கள் அனைத்தும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மவர்களை நரகத்திற்கு இட்டுச் செல்லும் என்ற சிறப்பான ஒரு நபிச்செய்தியை ஞாபகம் ஊட்டியவனாக என்னுடைய இந்த தர்பியா நிகழ்ச்சியை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றவர்களாக இந்த ரமலானுடைய காலத்திலே அந்த நேர காலங்களை மார்க்க அறிவுள்ள விடயங்களை கற்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த இடத்தில் நானும் நீங்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இதற்குரிய முழுமையான நட்கூலி அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று இறைவனை பிரார்த்தித்தவனாக. உண்மையிலேயே மார்க்க விடயங்களை படிப்பதென்பது மிக முக்கியமான ஒரு அமலாக, இபாதத்தாக நம்முடைய சமுதாயம் பார்ப்பது கிடையாது. குர்ஆனை படிப்பதும் ஒரு இபாதத்து தான், ஹதீஸுகளை படிப்பதும் ஒரு இபாதத்து தான். ஏனென்றால் அந்த குர்ஆனை படித்தாதான், என் ஊர் வவுனியா, சில நேரம் என் பேச்சில் வித்தியாசமாக சில சொற்கள் சொல்லப்படும். சில நேரம் அந்த பேச்சுகள் உங்களோட ஊருக்கும் நம்ம ஊருக்கும் ரொம்ப தூரம்தான். சில சொல் உங்களுக்கு புரியலைண்டா, அதாவது விலங்கல் என்று சொன்னால் எங்களுக்கு இது விலங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இதை சொன்னீங்க, நீங்கள் சொன்னது எங்களுக்கு விலங்கல்ல அப்படின்னு சொல்கிற ஒரு உரிமை உங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல படிக்கணும்னு வந்திருக்கிறோம். அப்போ படித்தது புரியலைன்னு சொன்னால் அது திருப்பி கேட்கக்கூடிய அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஊருக்கு ஊர் பேச்சுகள் கொஞ்சம் வித்தியாசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு சில வார்த்தைகள், நான் பேசுகின்ற வார்த்தை உங்களுக்கு புரியலைண்டா நீங்கள் அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம். சரியா? ரைட், ஓகே. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. நம்ம வந்திருக்கிறோம் படிக்கணுன்றதுக்காக. இந்த படிக்கிற விடயத்தை பொறுத்த மட்டும்
நிறைய நம்ம படிச்சும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் தேவையான அளவுக்கு அக்கீதா சம்பந்தமாக இருந்தாலும் சரி, இபாதத் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, நிறைய படிச்சிருக்கிறோம். படித்த விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. 100க்கு 100% படிச்சிருந்தாலும் ஒரு 50% நம்முடைய வாழ்க்கையில் அமுலாக்கத்தில் நடைமுறையில் இருக்குதா அப்படின்னு பார்த்தா கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் வரலாறுகள் என்று சொல்லுகின்ற பொழுது நம்ம படிச்சிருக்கிறோம் அதிகமாக. சின்ன வயசுலேருந்து நம்மட ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை தூங்க வைக்கிறதுக்கு முன்னாடி உம்மா நமக்கு சொன்னது கதைகள் தான். கதைகள் கேட்டே நம்ம பழகிட்டோம். கதைகள் வரலாறு என்பது காதுக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் பேசப்படுவது அல்ல. அது உம்மா தூங்க வைக்கின்ற பொழுது இனிமையாக இருக்கலாம், இனிமைக்காக மட்டும் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமிய வரலாறுகள் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இன்றைய தினம் பேசப்பட இருக்கிறது, நாம் உயிருக்கும் மேலாக நேசிக்கின்ற ஒரு மனிதராக, ஒரு கணவராக, ஒரு தந்தையாக, ஒரு மாமனாக, அதற்கு விட உயர் பதவியை எடுத்துக்கொண்டால் ஒரு நபியாக, ரசூலாக இருந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை நாம் படிக்க இருக்கிறோம். அந்த வரலாறில் நம்ம நிறைய படித்து இருக்கிறோம். ஏற்கனவே நிறைய ரசூலுல்லாவுடைய மரண நேரங்கள், கடைசி நாட்கள் என்றெல்லாம் பயான்களில் நிறைய கேட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மரணிப்பதற்கு முன்னாடி நிறைய இபாதத்தெல்லாம் செய்தார்கள். இஸ்லாமிய கடமைகள் எத்தனை? இஸ்லாமிய கடமைகள் எத்தனை? 5 6 விளங்கல்ல? சூரா 5. அதில் ரசூலுல்லாஹ் 4 கடமைகளை உயிரோடு வாழுகின்ற அந்த காலகட்டத்தில் செஞ்சிட்டாங்க. தொழுதாங்க ரசூலுல்லாஹ், சஹாபாக்கள் பார்த்தாங்க. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் தொழுதார்கள். தக்பீர் கட்டியதிலிருந்து சலாம் கொடுக்க வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் இப்படித்தான் தொழுதார்கள் என்று ரசூலுல்லாஹ் தொழுது காட்டினார்கள். சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அதே போல் நோன்பு என்ற ஒரு கடமை இருந்துச்சு. அந்த நோன்பு என்ற கடமையை ரசூலுல்லாஹ் எப்படி சஹர் செய்வார்கள், எப்படி இஃப்தார் செய்வார்கள் என்றெல்லாம் செய்தார்கள். சஹாபாக்கள் பார்த்தார்கள். அதே போல் ஜக்காத்தாக இருக்கட்டும், சதக்காவாக இருக்கட்டும், இப்படி என்னென்ன இபாதத்து இருக்குதோ எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் செஞ்சிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதியாக ஒரே ஒரு இபாதத்தை மட்டும் செய்யாமல் மிச்சம் இருந்தது. என்னது? கடமைகள் 5 தானே, 5ல் 4 செஞ்சிட்டாங்கன்னு சொன்னேன் தானே. ஒன்றை மட்டும் ரசூலுல்லாஹ் செய்யாமல் இருந்தாங்க. அது கடைசியில் செஞ்சாங்க. என்னது? ஹஜ்ஜு. ஹஜ் என்ற கடமையை ரசூலுல்லாஹ் கடைசியில் செஞ்சாங்க. ஏன் அந்த கடமையை அல்லாஹ் தஆலா மிச்சம் வச்சான் என்பதனை கடைசி அந்த நாட்கள் இருக்குது ரசூலுல்லாஹ்ட, அந்த நாட்களில் நம்ம புரிஞ்சு கொள்ள இயலும். இப்போ நானும் நீங்களும் இதில் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்றால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மரண கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிச்சு. ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்குரிய நாட்கள் கவுண்டிங்காக ஆரம்பிச்சிச்சு. அது எதிலிருந்து ஆரம்பிச்சிச்சுண்டா, ஒவ்வொரு ரமலானுடைய காலத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வந்து இறங்கி அது வரைக்கும் ரசூலுல்லாவுக்கு எவ்வளவு குர்ஆன் வசனங்கள் இறக்கப்பட்டுச்சோ அவ்வளத்தையும் ஓதச் சொல்வார்கள். சரி பார்ப்பார்கள். ஓதும்போது அது முராஜா பண்ணுறேன்னு சொல்லுவார்கள். அதாவது ஓதினா அதில் எது எது விடுபட்டிக்கு, எது விடுபடலை, எது சேர்க்க வேணும் இப்படின்லாம் பார்ப்பதற்கு சரி பார்க்கப்படும். இப்படி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தடவையாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வருவார்கள், சரி பார்ப்பார்கள், போய்விடுவார்கள். அடுத்த ரமலானுக்கு வருவார்கள், சரி பார்ப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மட்டும் இந்த ரமலானுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த வருடமும் ரமலானுடைய காலம், இந்த வருடமும் நீங்கள் குர்ஆனை சரிபார்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா அனுப்பியிருக்கிறான். ஆனால் ஒரே ஒரு வீடுகளில், திருமண மண்டபங்களில்,
விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. ஒரே ஒரு மாற்றம் என்னது? இந்த வருஷம் ஒரு தடவை இல்லை, 2 தடவை. ஒரு தடவை இல்லை, எத்தனை தடவை? 2 தடவை ஓதப்படணும், சரிபார்க்கப்படணும். 2 தடவைகள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ரசூலுல்லாஹ் காலத்து, ரசூலுல்லா அந்த உயிரோடு இருக்கின்ற பொழுது கடைசி வருஷம், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ரமலானில் 2 தடவைகள் குர்ஆன் ஓதி சரிபார்க்கப்பட்டுச்சு. எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்க, சில நேரம் இதில் கேள்வி வருமோ அப்படின்னு இல்லையா? ஹைர். இப்போ ரசூலுல்லாஹ் மரணிக்கக்கூடிய அந்த கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இது முதலாவது ஒரு சிம்டம்ஸ்ன்னு வைங்களேன், ஒரு அறிகுறின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இன்னும் சிலது என்னதான் இருக்கும்? நீங்கள் கேள்விப்பட்டது ஏதாவது இருக்குதா? ரசூலுல்லாவுக்கு ஒரு தடவை ரமலானில் குர்ஆன் ஓதி சரிபார்க்கப்படும். இந்த கடைசி ரமலான் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு மட்டும் 2 தடவை ஓதி சரிபார்க்கப்பட்டுச்சு. சரியா? இது ஒன்று. வேறு நீங்கள் ஏதாவது அறிஞ்சது இருக்குதா? தெரிஞ்சது, பயானில் கேட்டது? ரைட். வயசானவங்க மாஷாலா நல்லா படிச்சிருக்கிறாங்க. அவங்க வயசு தான் போயிருக்கு, கல்வி இன்னும் அவங்களை விட்டும் விலகி போகலை. இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற ஒரு அத்தியாயம் இறக்கப்பட்டுச்சு. ஃபத்ஹ் மக்கா சம்பந்தமாக முன் ஏற்பாடாக அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை விட்டு வந்து விட்டார்கள் மதீனாவுக்கு. ஆனால் நபிகளாருடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது. என்ன ஏக்கம்? பிறந்த மண்ணு என்ற ஒரு ஏக்கம். மதீனா மண்ணு, மக்கா மண் என்று 2 இடம் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். மக்காவில் எவ்வளோ காலம் இருந்தாங்க? நபியாக நபி பட்டம் கிடைச்சதிலிருந்து மக்காவில் எவ்வளோ காலம்? மதீனாவில் எவ்வளோ காலம்? மொத்தம் எவ்வளோ காலம் ரசூலுல்லாஹ் நபியாக வாழ்ந்தாங்க? 23 வருஷம். 23 வருஷத்தில் மக்காவில் ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்தாங்க. எவ்வளவு காலம் சொல்லுங்க பாப்போம். 13 வருஷம்னு சொல்கிறவங்க, 13 வருஷம்னு சொல்கிறவங்க, ஓகே. 10 வருஷம்னு சொல்கிறவங்க, ரசூலுல்லாஹ் மக்காவில் வாழ்ந்தாங்க தானே, நுபுவத்து கிடச்சி மக்காவில் வாழ்ந்தாங்க. மக்காவில் வாழ்ந்து கொஞ்ச காலத்தில் தவா பிரச்சாரம் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்து போக சொன்னான். அபூபக்கர் அலி அவர்களும் இன்னும் ஒரு ஆட்டிடையனோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? ஹிஜ்ரத்து போனாங்க. அப்போ ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மக்காவில் வாழ்ந்தாங்க தானே, கன்ஃபார்ம் தானே? எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்க? உங்கள்கிட்ட இந்த பதில் வருது, ஆனால் சவுண்டாக வரலை, சந்தேகத்தோடு வருது. இதுவாக இருக்குமோ, ஒரு கெஸ்ஸிங்கில் இதுவாக இருக்குமோ? 10 வருஷம்னு சொல்லுவோமா, 13ன்னு சொல்லுவோமா அப்படின்ட்டு உண்டு. ரைட். இது ஒரு நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த கேள்வியை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதனுடைய ஆன்சரையும் நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளுங்க, எப்படியாவது தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஒன்று. அடுத்தது, மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போயிட்டாங்க தானே. மதீனாவுக்கு போயிட்டு எவ்வளவு காலம் இருந்தாங்க? வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இதிலிருந்து அதை கழிச்சா 23லேருந்து ஒரு 10 கழிச்சா ஒரு 13 வரப்போகுது, அல்லது ஒரு 13 கழிச்சா ஒரு 10 வரப்போகுது. மைனஸ் ப்ளஸ்லாம் படித்து தானே இருக்கிறோம். ரைட். இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு போனதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ரொம்ப உள்ளத்தில் ஒரு ஏக்கம் இருந்தது, மக்காவை பற்றி ஒரு ஏக்கம். என்னதான் இருந்தாலும் பிறந்த ஊர், வளர்ந்த ஊர், தன் உம்மா வாப்பாவோட உம்மாவோட மட்டும் காலம் கழித்த ஊர், குறிப்பிட்ட ஒரு 5-6 வருஷம்.
இப்படி இருந்த அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போங்கன்னு அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைக்காக கட்டுப்பட்டு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. போயிருந்தாலும் உள்ளத்தில் ஆழ் மனதில் ஒரு ஏக்கம் இருந்தது. எந்த ஊரு, எந்த மண்ணு, மக்கா மக்கா என்று மக்காவுடைய எண்ணம் இருந்தது. அந்த எண்ணத்துக்கு மருந்தாக அல்லாஹு தஆலா மரணிப்பதற்கு முன்னால அதுக்கு ஒரு மருந்து போடுறான். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அந்த ஃபத்ஹ் மக்கா நடக்கும் என்கிறான். கூட்டமாக மக்கள் அங்க வருவாங்கன்றான். அந்த முன் ஆயத்தமாக, முன் ஏற்பாடாக, முன் அறிவிப்பாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த காயத்துக்கு மருந்து போடும் வகையில் அந்த சூரா இறக்கப்பட்டுச்சு. அப்போ ரசூலோட மனசுல இருந்து பெரிய ஒரு பாரம் இல்லாமல் போயிடுச்சுது. பெரிய ஒரு பாரம் என்ன செஞ்சிச்சு, இல்லாமல் போச்சுது. ரைட். அடுத்தது வேற எதா இருக்கும்? ரசூல்லா மௌத்தாரத்துக்கு முன்னாடி ரசூலுல்லா மௌத்தாக போகிறாங்கன்னு அவங்களையே உணர்ந்து கொள்ள வைக்கக்கூடிய அளவுக்கு, அல்லது அவனுடைய நாட்கள் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த அளவுக்கு வேற என்ன சிம்டம்ஸ் அல்லாஹ் தஆலா காண்பித்தார்? வேற எதுவும் தெரிஞ்சது இருக்குதா? ஹஜ்ஜத்துல் வதாவில் வச்சு அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்தை ஓதி காண்பிச்சாங்க. ஒரு குர்ஆன் வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் இஸ்லாம தீனா. இப்படி ஒரு குர்ஆன் வசனம் இறங்குச்சு. அதாவது மார்க்கம் பூரணப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, ஓதி காண்பிச்சாங்க. ஞாபகம் இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட். இந்த வசனம் என்ன சொல்லுதுண்டா, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் எங்கேயுமே எப்பயுமே பாவிக்காத சில வார்த்தையுடைய, அல்லாஹ் பாவிக்காத ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஊடாக சொல்றான். உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், பரிபூர்ணப்படுத்தி விட்டேன். உங்களுடைய மார்க்கம் என்று அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தை ரொம்ப ஒரு கனமான ஒரு வார்த்தை. அப்படின்னா என்னத்தை சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? உங்களோட மார்க்கத்தை சொல்றதுக்கு, அதாவது இஸ்லாத்தை சொல்றதுக்கு அல்லாஹ் என்ன தேர்வு செஞ்சான், உங்களுக்கு எதையெல்லாம் சொல்ல சொன்னானோ அதெல்லாம் நான் சொல்லிட்டேன்றாங்க. இனி சொல்றதுக்கு ஒன்றுமில்லைன்றாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் அந்த மரணிப்பதற்கு முன்னால் சில சிம்டம்ஸுமாக, அதாவது அடையாளங்களாக, அறிகுறிகளாக அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், இப்படியெல்லாம் குர்ஆன் வசனத்தை இறக்கினான். இது ஹஜ்ஜத்துல் வதாவுல அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த இப்போ கடைசியாக மிச்சம் இருந்த ஒரு இபாதத் ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற போகிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்கிறாங்க, இந்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், இந்த வருஷம் நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மதீனத்து மண்ணில் இருந்த எல்லா சஹாபாக்களும் புறப்படுவதற்கான ஆயத்தத்தை ஏற்பாடு பண்ணினாங்க. நபிகளாரோடு பார்க்கணும், ஏன்னா ரசூலுல்லாஹ் தொழுததை பார்த்துருக்கிறோம், நோன்பு பிடிச்சதை பார்த்துருக்கிறோம், ஜக்காத்துடைய கடமையை பார்த்து எல்லாம் ரசூலுல்லாஹ் கற்று தந்துட்டாங்க. நாளில் ஒன்றே ஒன்று மிச்சம், அது ஹஜ்ஜி தான். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லிதஹுது மனாசிக்கக்கும், உங்களுடைய இந்த ஹஜ் இருக்கிறது, ஹஜ் உம்ரா என்ற இந்த வணக்கம் இருக்குது, இதை நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள் அல்லது தெரிஞ்சு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இல்லை. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் பாவித்த அந்த வார்த்தை தான் அந்த மக்களை பொட்டலம் கட்ட வைத்தது. அதாவது அந்த திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.